we are team Bad Girl. காசி டாக்கீஸ்ல வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே இங்க இந்த ஷோ பார்க்க வர. அசிஸ்டன்ட் டைரக்டர் பவித்ரா, ரிது, ராதா, எடிட்டர் அஜுமா, விக்ரம். Just please watch the movie. We are in theaters now. Thank you. வெற்றிமாறன் சார் வந்து இன்டர்வியூ ஆயிடுது ஒரு இன்சிடென்ட்ல ஒரு சீன் அத நிறைய இன்டர்வியூ பண்ணிட்டோம். நல்லா இருக்கு. ப்ளீஸ் போய் தியேட்டர்ல பாருங்க. Thank you so much. எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஈபி அந்த ஆடியன்ஸோட பாக்க random people. ஆடியன்ஸோட பாக்க செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. சார் ஃபஸ்ட் ஹாஃபுக்கே வந்து அவங்க ஒரு 4 பேரோட உறவு வச்சுப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் நிறைய பேரோட உறவு வச்சுப்பாங்க. அவ்வளோதான் சார். எல்லோரும் போய் படத்தை கண்டிப்பாக பாருங்கள். கான்ட்ரவர்சிலாம் எதுவுமே இல்லை. போய் படத்தை பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மக்கள் என்ஜாய் பண்ணாங்களா? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகும் படம். ரெண்டாவது வாரம் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரியே தெரியல. ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அவங்க வந்து போஸ்டர்ல நிறைய ஹிடன் மீனிங்ஸ் வச்சிருக்கேன்னாங்க. படம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இல்லை போஸ்டர் ஹிடன் டீட்டெயில்ஸ் பற்றி எனக்கு தெரியல. இன்னும் நான் அது அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கல. படமாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். வெற்றிமாறன் சார் பேசுனது இல்லையா? பிளாக் டைம் படம் பொண்ணுங்களோட மூவின்றாங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பா பொண்ணுங்கன்னு இல்லை, பசங்களும் பார்க்கணும். பசங்களும் நடிச்சிருக்காங்க அதுல. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எந்த மாதிரி கனெக்ட் ஆகுது? எதுவும் அட்வைஸ் எதுவும் பண்ணலாம்? இல்லை, அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே இல்லை. இப்போ டெய்லி ஒரு விமனோட லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு மூவியில் காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்டோட படம், அவரோட சாகைகள் எதுவும் இருக்கா? அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அதை அவங்க காமிச்சிருக்காங்க. படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, எனக்கு போர் அடிக்கல. எங்கேஜிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அம்மா அப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? நான் வந்து 4.5. மியூசிக் சவுண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அமித் திரிவேதி சார் பிடிக்கும், ஸோ அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் ஏற்ற மாதிரி இருக்கா? படம் நல்லா இருந்தது ப்ரோ. டைட்டில் கேட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம்னால டைட்டிலும் அதுக்கு அது மாதிரி இருந்தது ப்ரோ. முக்கியமாக இந்த பொண்ணுங்களும் அம்மாவும் வந்து பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. ஃபேமிலி கண்டென்ட் நல்லா இருந்தது. நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்த்தாலும் நல்லா இருக்கும் ப்ரோ. காமெடி வைஸ் இருக்கா இல்லை எந்த மாதிரி இருக்கு? காமெடி வைஸ்லாம் இல்லை ப்ரோ, ஒரு ட்ராமா மாதிரி இருந்தது ப்ரோ. எல்லோரும் ஃபேமிலி உள்ள நடக்கிறதுலாம் கொஞ்சம் படத்தில் காட்டியிருந்தாங்க. கனெக்ட் ஆகுமா மக்கள் மத்தியில்? கண்டிப்பாக ப்ரோ, பொண்ணுங்களுக்கும் அம்மாவுக்கும் கனெக்ட் ஆகும் ப்ரோ. புது டேரக்டர். ஆமாம், வெற்றிமாறன் இது அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் எடுத்துருக்காங்களா. படம் நல்லா இருந்தது. அவரோட சாகைகள் அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, இது வேற மாதிரி இருந்திருக்கு. ஃபுல்லாக டிஃப்ரெண்டாக இருக்கு. டிஃப்ரெண்டாக என்ஜாய் பண்ணலாம். அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லைங்க. அவங்க வந்து பெண் சுவாதந்திரியத்தை பற்றியும் எதுவுமே பேசவே இல்லை. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேலோட ஜெர்னி, அவ்வளோதான் சார். இது என்னன்னா ஃபெமினிசம் ஃப்ரீடம் பற்றியான படமே கிடையாது. இது ஒரு பெண்ணுக்கான உணர்வுகள், சின்ன வயசுலேருந்து இருக்கிற உணர்வுகள். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்ற ஒரு கன்ஃபியூஷனை, அது மாதிரியான ஒரு படம், அவ்வளோதாங்க. பட் என்னன்னா கடைசியாக வந்து அவங்க ஒரு பாசிட்டிவாக இப்படி பெண்ணு வாழலாம், அது அவங்களோட தனிப்பட்ட கருத்தன்னு பாசிட்டிவாகவும் காமிக்கவே இல்லை. இப்படி வாழக்கூடாதுன்னு கூட காமிக்கவே இல்லை. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சொதப்பலாக தான் முடிச்சிருக்காங்க. கரெக்டாக க்ளோஸ் பண்ணவே இல்லை சார். வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு படம் இல்லையா? அது வெற்றிமாறன் சாரோட நான் சொல்கிறேன். வெற்றிமாறன் சாரோட இதன்றதே இந்த படத்தில் இல்லை. வெற்றிமாறன் சார் பார்த்திங்கன்னா தலித் பற்றி அந்த மாதிரி நிறைய பேசுவார் அவங்களோட படத்தில் வந்து. இது வந்து பியூராக வேறு மாதிரி படம், அவ்வளோதான். அது சாருக்கு பிடிக்கலன்னா படம் ப்ரொடியூஸே பண்ணிட மாட்டாங்களா. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இது வந்து ரொம்ப ஸ்லோவான படம், அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. ஸோ லேக் அடிக்கும்ன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க நிறைய பேர். பட் லேகே அடிக்கலாம். ஏன்னா நான் அதை எதிர்பார்த்து தான் வந்தேன். லேகே அடிக்கல. படம் ரொம்ப கமர்ஷியல் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபெமினிசம் பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு விமனோட லைஃப், அவ்வளோதான். அதில் ஃபெமினிசம் பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. நம்ம எப்படி மென்னோட லைஃப்பை பார்க்குறோமோ அதே மாதிரி இது ஒரு விமனோட லைஃப், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஏன்னா இது இல்லை, இந்த மாதிரி படங்கள்லாம் ஃபேமிலியோட பார்த்து என்கரேஜ் பண்ணால் தான் நான் நம்மள மாதிரி ஆர்டிஸ்டால இண்டிபெண்ட்டாக யோசிக்க முடியும். நமக்கு தோன்றதை அப்போ தான் எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். அது ஒரு டேக். அது பேட் கேர்ள்னு எல்லாருமே சொல்லுறது அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பேட் கேர்ள் இல்லை, எல்லாரும் நார்மல் பொண்ணு மாதிரி அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு சர்காஸ்டிக் டேக் தான் அது. ஸோ அதுக்காக தான் அந்த பேர் வச்சுருக்காங்க.
புது டேரக்டர் அதாவது வெற்றிமாறன் சாரோட ஆமாம் assistant-ஆ ஆமாம் இருந்தீங்க. ஆமாம் செம்ம டேலண்டட் அவங்க. அவங்களோட சைகைகள் இல்லை அவரோட ஏதாச்சும் ஒன்று ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணியிருக்காங்களா? அவங்க படம் தான் அது. தேங்க்யூ தேங்க்யூ. அதுதான் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு எப்படி தோணிச்சேன்னா, பல நாட்களாக டைரக்டரோட மனதில் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, நமக்கு மண்டை விடிஞ்சிட்டு இருக்கோம், நான் இது பண்ணுறது தப்பா சரியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுதான் ஒரு படமாக எடுத்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதாங்க. கேர்ள்ஸ்க்கான படமா இது டோட்டலாக? அது கேர்ள்ஸுக்கான படம் சுத்தமாகவே கிடையாது. கேர்ள்ஸ்க்கான படம் பாய்ஸ்க்கான படம்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி படம் கிடையாது, அவ்வளோதான். இது என்ன மாதிரி படம்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு நாள் சும்மா கைத்தட்டி பாராட்டுறதுக்கான படம், அவ்வளோதான். ரேட்டிங்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 5க்கு 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். 1 ஸ்டார், 4 ஸ்டார் கொடுப்பீங்க. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ல எப்படி மியூசிக் சாங்ஸ்? மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துருச்சு.